ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம். ஸோ பார்வதியை நீ நம்பாத, விக்ரம் என்ன பண்ணுறான்னு பாரு, கனிக்கிட்ட சண்டை போடாத, டைட்டில் வினரை பற்றி எல்லா விஷயங்களும் வந்துட்டு இப்போது பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட தனியாக உட்காந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜன் அண்ட் குழந்தைகள் 2 பேரும் உள்ளே வந்தாங்க. வந்ததுலேருந்து செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த குழந்தைகளை வந்துட்டு விஜய் பார்வதி ரசிகர்களாம். அதே மாதிரி அரோராவை பிடிக்குமா, திவ்யாவை பிடிக்காதான். ரைட்ரா, சோழி முடிஞ்சிச்சு அப்படி நம்ம இருந்துச்சு. திவ்யா மூஞ்சிலும் காலி. சபரியை வர வந்தவொடனே ஒரு 8 ஒன்று விட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பார்வதி அவன்ட்டி கண்ணில் நீங்கள் குத்துனீங்களேன்ட்டாங்க. அவர் காண்டாயிட்டார். இப்போ வந்து தனியாக கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறார் பிரஜன். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்றைக்கி விஜய் சேதுபதி எபிசோடில் வந்துட்டு பார்வதி வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, இவங்க சாண்ட்ரா சொல்ல அதை சொல்லிட்டார். அவர் நீ ஏன் முதல்ல பயாஸ்டாக இருக்க, பார்வதி இந்த ரியாக்ஷன் பண்ணது எவ்வளோ ட்ரெண்டிங்கில் வெளியே போச்சு தெரியுமா அப்படின்ட்டார். அவளை முதல்ல நீ நம்பாத அப்படின்ட்டார். அப்படியா, தெரியும் எனக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தலைவலி மேட்ரு வந்துட்டு உண்மை தான் அப்படின்றாரு. அன்னைக்கு வந்து இல்லைன்னு முதல்ல வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட ஒத்துக்கிட்டார். ஏன்னா சாண்ட்ரா அதை சொல்லும்போது இல்லை எனக்கு தெரியும், நானும் நினச்சேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி விஜய் பார்வதி கமருதீன் பேசும்போது வெள்ளிக்கிழமை எபிசோடில் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ வந்து இல்லை தலைவலி உண்மைதான்றாரு. ஸோ தெரியும், ஏன்னா திவ்யாவுக்கு வெளியில் வந்து ஓட்டு அந்த பிஆர் மேட்டரில் இருக்கிறனால திவ்யா பகச்சிக்க வேண்டாம் அப்படின்றதுல மட்டும் குறியாக இருந்தார். அதே மாதிரி அந்த கபோர்டு விஷயமும் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட வச்சுக்காத, உன்னை பற்றி திவ்யா எங்கேயுமே வெளியே தவறாக பேசலை அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. ஏன்னா திவ்யா கிட்ட இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு. அதேமாதிரி டைட்டில் விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, நம்ம நினச்சோம்ல டைட்டில் வினர் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு, எதுவுமே இல்லை. ஏன்னா வெளியில் இப்போ இது அவருக்கு அதானே போயிட்டுருக்கு. டைட்டில் வினர் இப்போ வரைக்கும் யாருமே இல்லை. நீ நினைக்கிறல்ல அவங்களும் இல்லை, நீங்கள் இன்னொருத்தவங்களை வருவாங்க நினைக்கிறல அவங்களும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு கூட சான்ஸ் இருக்குன்ற மாதிரி நாசுக்காக வந்துட்டு அந்த விஷயத்தை ஒன்று போட்டு விட்டாப்புல. வெளியே நடக்கிற விஷயத்தில் சொல்லக்கூடாது, பட் லைட்டாக சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரோ சொன்னாங்க, அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சொல்கிறாங்க, இருந்தாலும் அந்த டஸ்ட்பின் கவர் மேட்டெல்லாம் வந்து திவ்யா நீ அதை கவனிச்சியா அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தேன், ஓகே வேண்டாம் அப்படின்றார், துண்டிக்கிறார். சரிங்களா. அதுக்கப்புறம் கனிக்கு உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு முடிச்சிடாரு. இல்லை அவங்களும் ஆமாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பிரச்சனை இல்லை, அந்த சாங் போடும்போது அந்த மாதிரி எதுவும் தோணலை உனக்கு, இல்லை பார் அதுவும் தோணலை அவ்வளோதான் அப்படின்னு அங்கே ஒரு அணைக்கட்டு கட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா சீசன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி, அதுக்கப்புறம் வின்னர் ரன்னர் இவங்கள தான் ஞாபகம் வச்சுருப்பாங்கல்ல. ஆனால் நம்மளுக்கு நான் இப்போ வெளியே போனாலே நீ நினச்சிருப்பேன் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, 3 படம் சைனாக இருக்குது டக்குன்னு. ஸோ எதுவுமே நீ வரி பண்ணிக்காத, எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரமை பற்றி சொன்னார். என்னன்னா எவ்வளோ அழகாக வந்து ஆதிரை தள்ளினார். அதுக்கப்புறம் என்ன பண்ண வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாரா, அந்த விஷயத்தை அதோட முடிச்சிடணும், இழுத்துன்னு போகக்கூடாது. அதேமாதிரி உன்னை வந்து எல்லோரும் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு பேசுனாங்களே, எதுக்கு நீ ட்ரிகர் ஆகிற, அங்கே ட்ரிகர் ஆகாமல் இருந்தானா கரெக்டாக இருந்தது. இல்லை எல்லோரும் பார்த்தியா, நான் வந்துட்டு ஸ்டோரி சொல்லும்போது எல்லோரும் சிரித்தாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், ட்ரிகர் ஆகாது. ஏன்னா வெளியில் வந்துட்டு ஓகே இவங்களுக்கு தான் பெருசாக போச்சே தவிர அவங்களுக்கு பெருசாக போகலை. அதனால் அவர் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறார். இன்றைக்கி நீ என்ன பண்ண, இன்னைக்கு நான் கரெக்டாக பண்ணுறேன், அதை மட்டும் பண்ணு, மற்றபடி நீ எதுவும் இது ஒரி பண்ணிக்காத, நீ எனக்காக விளையாடு, நம்ம குழந்தைக்காக விளையாடு, உனக்காக விளையாடு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாப்புல. ரைட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சாண்ட்ராவும் அப்போ ஒரு வேளை நம்மளுக்கும் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கோ அப்படி மாதிரியும். அடுத்து திவ்யா கூட இனிமேல் வச்சுக்க மாட்டாங்க, கனி கூட இனிமேல் வச்சுக்க மாட்டாங்க, விஜய் போகிறதுக்கு வச்சுக்க போகிறாங்க. ஸோ விஜய் போகிறதுக்கு இதுக்கப்புறம் ஒரு செம்ம இது இருக்குது. ஏன்னா சும்மாவே வந்து எதாவது நோண்டிகிட்டு இருப்பாங்க சாண்ட்ரா. விஜய் பார்வதியை பற்றி பேசும்போதே பாருங்கள், நல்லா நோட் பண்ணிங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோடில் திடீர்னு ஏதாவது ஒரு ஷாக் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பயங்கரமான ஷாக்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சாண்ட்ரா குழந்தைகள் விஜய் பார்வதிக்கிட்ட நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.